வணக்கம். கோவை கிணத்துக்கடவு ஒன்றியம் கோத்தவாடி ஊராட்சியில் 77.89 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் KR ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார். கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் உடன் இருந்தார். கிளை கழக பிரதிநிதி இளங்கோவன் அனைவரையும் வரவேற்றனர். இதில் கிணத்துக்கடவு வடக்கு ஒன்றிய செயலாளர் காட்டம்பட்டி கிரி கதிர்வேல் முன்னிலை வகித்தார். தென் சங்கம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாதுரை, முன்னாள் சேர்மன் நடராஜ், தெற்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி KM மயில்சாமி, விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ்குமார், பொட்டையாண்டிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ராம்குமார், குதிரையாளாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ், கோடங்கிபாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்தில், கருமத்தம்பட்டி களங்கல் கிளை செயலாளர் சிவகுமார், கிளை செயலாளர் சின்னு என்கிற ஜெயக்குமார், மெட்டுவாவி கதிரேசன், இளைஞர் அணி சேர்ந்த ஜெயப்பிரகாஷ், ஊராட்சி மன்ற செயலாளர் தமிழ்ச்செல்வி, வார்டு உறுப்பினர்கள் அணைக்காடு சிவகுமார், செல்வகுமார், முன்னாள் கிராம உதவியாளர் பழனிசாமி, வெள்ளையன் பழனிசாமி, கருப்பன், மாரியப்பன், திருமூர்த்தி, தூய்மை காவலர்கள், குடிநீர் விநியோகம் செய்வோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குளம் பாதுகாப்பு அமைப்பாளர்கள் முன்னாள் VAO இளங்கோவன், வடக்கு காடு லோகநாதன், செல்வகுமார், மந்தைக்காடு பாலு, கோத்தவாடி குளத்திற்கு PAP உபரி நீர் விட கோரிக்கை மனு கொடுத்தார்கள். கோத்தவாடி ஊராட்சியில் துணை கால்நடை மருத்துவமனை, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளை அமைப்பது தொடர்பாக கொக்குப்பாறை முதல் கோத்தவாடி வரை இணைப்பு சாலையை இருவழி சாலையாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பாக ஈஸ்வரசுவாமி MP-யிடம் கோரிக்கை வைத்தார். இறுதியாக 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய கோத்தவாடி ஊராட்சி மன்ற தலைவர் KR ரத்னசாமிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி சால்வை அணிவித்து கௌரவித்தார். நீண்டகால கோரிக்கையாக வைத்திருந்தோம். இங்கே ஏடி காலனி பொறுத்தவரையிலே 40% மக்கள் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன விழா நடத்துவது என்றாலும் கூட ஒரு சமுதாய கூடம் போன்ற நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடமில்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அரசுக்கு கவனத்தை தொடர்ந்து செலுத்தியதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழக முதல் தளபதியாளர்கள் இன்றைக்கு இந்த பரணி உள்ளம் கொண்டு 77.8 லட்சம் அமௌண்ட் தொகையை அனுப்பி ஒரு சமுதாய கூடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றைய தேதியில் மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் தளபதி முருகேசன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஈஸ்வரசாமி அவர்கள் இன்றைக்கி பூமி பூஜை போட்டு மற்ற நிர்வாகிகளும் கலந்து இன்றைக்கி பூமி பூஜை போட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதுவும் எங்களுடைய இந்த 5 ஆண்டு காலையில் ஒரு முக்கிய பணியாகவே கருதுகிறோம். இப்படி தொடர்ந்து பல்வேறு பணிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். இதுவாக எங்களுக்கு ஒரு உறுதுணையாக அமைத்து என்று சொன்னால் அது எங்களுடைய பஞ்சாயத்து லிமிட் ஒரு பெரிய கம்பெனியில் ஊர் மட்டும் தான் இருந்தது. ஆனால் பெரிய கம்பெனி ஒரு 60-70 ஏக்கர் பூமி அளவுக்கு கையகப்படுத்தி இன்றைக்கு கிராஃப்ட்ஸ்மேன் கம்பெனி வந்திருக்கிறது. அந்த கம்பெனியின் மூலமாக பள்ளியிலே தேர்தல் நடத்துவதற்கு கூட முடியாத ஒரு சூழல் கட்டடம் இருந்தது. அதையெல்லாம் எடுத்து சொன்ன அடிப்படையிலே கிரவுண்ட் ஃப்ளோரே ஒரு 32 லட்சம் ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்டு முதல் மாடியும் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவணி இன்னைக்கு கட்டி முடிவுரையும் தெளிவாக இருக்கிறது. அதுபோல் எங்கள் ஊராட்சிக்கு தேவையாக கேட்டிருந்தோம். CCTV கேமரா மற்றும் சோலார் லைட் கேட்டிருந்தோம். அதுக்கும் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கி அந்த பணியை முடித்திருக்கிறார்கள். இதுவும் எங்களுடைய பகுதியில் செஞ்சதுடைய பணியாக மிகப்பெரிய பணியாக நாங்கள் கருதுகிறோம். தொடர்ந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாவதற்கான அடிப்படை பணி தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். இந்த சேவையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இதுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் வார்டு உறுப்பினர், துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி செயலர் அனைத்து அதிகாரிகள் இந்த நேரத்திலே, கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சில பகுதி பணிகளை செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இதுவும் விரைவில் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசு அதைக்கும் கருணையுள்ள கொண்டு செயல்படுத்தும் என்பதை நேரத்தை தெளிவாக சொல்லிக்கின்றோம்.